பௌர்ணமியில தேர் திருவிழாவும், ஆடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விசேஷங்கள் இந்த ஆலயத்துல ரொம்பவும் விமர்சையாக செய்கின்றன. 1000 முதல் 2000 வருடம் பழமையான ஒரு கோவில். ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். ரொம்பவும் சத்தங்கள் எதுவுமே இருக்காது. அந்த இடமே ஒரு அருமையான ஒரு கிராம சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாருடைய வேலைப்பாடு அந்த அளவுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். நீங்க கிட்ட சென்றே பார்க்கலாம். அங்க அழகா விநாயகருடைய சிற்பங்களும் அங்கு உண்டு. நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு கோவில். இவ்வாறாக இந்த கோவிலுடைய விசேஷ தன்மைகளை நம்ம அறிந்து கொண்டோம். ஓரளவுக்கு சின்ன கோவில் தான். ஆனா பெருமாள் மூர்த்தி ரொம்பவும் பெரிய மூர்த்தி, அழகான மூர்த்தியும் கூட. ஆகையினால சென்று தரிசனம் பண்ணுங்க. பெருமாளுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, இது போன்ற மற்றொரு கோயில் பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.